திருமண வாழ்வில் கணவன் மனைவியாக இணையப் போகும் ஆண் பெண் ஜாதகத்தில் பொருத்தம் நம்ம எப்படி பார்க்கறது? அதாவது அவங்களுக்குள்ள வசியம், கவர்ச்சி, ஒரு ஈடுபாடு, அந்யோன்யம், ஒற்றுமை இதெல்லாம் எப்படி நம்ம தெரிஞ்சுக்கிறது? அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஆண் பெண் ஜாதகத்தில் ராசி கட்டத்தில் அவங்க எந்த லக்னமாக வேணாலும் இருக்கலாம், எந்த ராசியாக வேணாலும் இருக்கலாம். இங்கே செவ்வாயையும் சுக்கிரனையும் தான் நம்ம எடுத்துக்கணும். செவ்வாயும் சுக்கிரனுக்கும் தான் பொருத்தம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கணும். பெண்ணினுடைய ஜாதகத்தில் இருக்கின்ற செவ்வாய்க்கு ஆணினுடைய ஜாதகத்தில் இருக்கின்ற சுக்கிரன் நேர் எதிர் 7ஆம் வீட்டில் இருக்கணும். அப்படி இருந்துட்டா அவங்களுக்குள்ள ஒரு அந்யோன்யம், அதாவது என்ன சொல்கிறது, ஒரு தாம்பத்தியம், ஒற்றுமை, ஈடுபாடு, வசியம், கவர்ச்சி இதெல்லாம் ரொம்ப அதிகமாக இருக்கும். நல்ல ஒரு தாம்பத்தியம் நடத்துவாங்க. செவ்வாய் சுக்கிரனும் 2 பேரும் சேர்ந்தே இருக்கலாம், 2 பேர் ஜாதகத்திலையும். ஆனால் நேர் எதிர் 7ஆம் வீட்டில் இருக்கணும். ஒருவருக்கொருவர் நேர் எதிர் 7ஆம் வீட்டில் இருக்கணும். இதுதான் முக்கியமான பொருத்தம். சரி, அப்படி இல்லை ஒற்றுமையாக தான் இருக்காங்க அப்படின்னா, செவ்வாய்க்கு சுக்கிரன், அதாவது பெண்ணினுடைய ஜாதகத்தில் இருக்கின்ற செவ்வாய்க்கு ஆணினுடைய ஜாதகத்தில் இருக்கின்ற சுக்கிரன் கேந்திர திரிகோணத்தில் இருக்கணும். இந்த மாதிரி இருந்துட்டாலும் அவங்களுக்குள்ள ஒரு பரஸ்பரம் புரிதல் இருக்கும், அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும், ஒற்றுமை இருக்கும். அவங்க கடைசி வரைக்கும், அதாவது அவங்க வாழ்நாள் முழுவதும் ஒற்றுமையாக இருப்பாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். இந்த மாதிரி நம்ம ஷார்ட்டாகவும் திருமண பொருத்தம் பார்க்கலாம். திருமண பொருத்தம் பார்க்கும்போது பெண்ணினுடைய செவ்வாயையும் ஆணினுடைய சுக்கிரனையும் பார்த்து ஈஸியாக ஒரு ஷார்ட்கட்டில் நம்ம இதை பொருத்தத்தை கணிக்கலாம். இப்போ ஆண் பெண் ஜாதகத்தில் செவ்வாய் சுக்கிரன் மாறி இருக்கலாம். அதாவது ஆணினுடைய செவ்வாயை பெண்ணினுடைய சுக்கிரன் பார்த்து இருக்கலாம். அந்த மாதிரியும் பொருத்தம் இருந்தாலும் ஓகே, அதுவும் நல்லா தான் இருக்கும். அவங்களும் அண்டர்ஸ்டாண்டிங் கப்புளாக தான் இருப்பாங்க, ஐடியல் கப்புளாக இருப்பாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம்.